மகளின் திருமணம் கூடி வந்ததில் வாணிக்கு மனதில் நிம்மதி குடிகொண்டது. 3 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி பல்கலைக்கழகம் அனுப்பி வைத்து மூத்த மகளும் 2வது மகளும் வேலையும் செய்ய தொடங்கியாயிற்று. ஆனாலும் இன்னும் வாணியால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்தால்தான் ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி. படிச்சு முடிச்சு வரைக்கும் பிள்ளைகள் கூட யாரையாவது காதலிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு வந்தால் என்ன செய்வது என்ற பயம் கூடவே ஓடிக்கொண்டு இருந்ததுதான். காதலிக்கிறது தப்பில்லை, வெள்ளையோ கருப்போ அல்லது படிக்காமல் ஊர் சுத்துற யாரின் வலையிலும் பிள்ளைகள் விழாமல் இருக்க வேணும் என்று வேண்டாத தெய்வங்கள் இல்லை. பிள்ளைகளுக்கும் சாடை மாடையாக ஒழுங்காய் இருக்க வேண்டும் என்று சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லி சொல்லியே நல்ல காலம் அவர்கள் இருவரும் யாரிடமும் சிக்கவில்லை. இது தானாக வந்த சம்பந்தம். வீட்டுக்கு கடைசி பையன், தகப்பன் இல்லை, சீதனம் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்று நம்பி கொடுத்த ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்த்த வாணிக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. 80% பொருத்தம், இதை விட்டுடாதேங்கோ என்று பொருத்தம் பார்த்த ஐயர் சொன்ன உடனே தொலைபேசி இலக்கம் வாங்கி பையனின் தாயுடன் கதைத்து விட்டாள் வாணி. மகளின் படத்தை அனுப்ப சொன்னதும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அது தாய்க்கும் பிடித்து போகவே பிறகு மகனுக்கும் பிடிச்சு பையன் படத்தையும் அனுப்பி மகளும் பார்த்து பிடிச்சிருக்கு என்ற சொன்ன பிறகுதான் தாயும் மகனும் நேரில் வரவே பையனை பார்த்த பின் வாணிக்கு நிம்மதி வந்தது. சில பேர் படத்தில் வாடியிருப்பார்களாம், நேரில் பார்க்க சப்பையாக இருப்பார்களாம். என்ன இருந்தாலும் மகனல்லவா. கணவர் அவசரப்படாதே என்று கூறியதை வாணி ஏற்கவில்லை. எங்க பிள்ளையும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் படித்தவள், பையன் பக்கம் பிரச்சனை இல்லை, இதையே செய்வோம் என்று ஒருவாறு கல்யாண கார்டு அடிக்கிற வரைக்கும் வந்தாயிற்று. பையன் ரேஸ்கோவிலே மேனேஜராய் இருக்கிறான், அது போதும். வேலை விட்டு இல்லாத பையலுக்கே எங்கள் ஆட்கள் பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அதுக்கு இது எவ்வளவோ மேலென்று மனதையும் ஆறுதல் படுத்தி கணவனின் வாயையும் அடைத்து விட்டாள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் 30-35 கடந்தும் கல்யாணம் காட்டாமல் இருக்குதுகள். அப்படி பார்க்கையிலே பையன் நல்ல பையனாகத்தான் தெரிகிறான் என்று மனதில் கூறிக்கொண்டே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அவள் காலையில் 10 மணி முதல் பள்ளி ஒன்றில் டின்னர் லேடியாக வேலை செய்கிறாள். பின்னர் மாலை 3 மணிக்கு இந்த வேலை முடியவும் 5 மணியிலிருந்து 11 மணி வரை சாண்ட்விச் செய்யும் நிறுவனம் ஒன்றில் வேலை. கணவனும் அங்கே வேலை செய்வதால் இரவு வேலை முடிய கணவனுடனே வீட்டுக்கு வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்கு இரவில் வேலை செய்கிறாய்? பின்னேரம் பிள்ளைகளுடன் இரு என்று கணவன் கூறியதையும் கேட்கவில்லை. வீட்டு லோன் முடியவே இன்னும் 1.5 லட்சம் இருக்கு, அதையும் கட்டி முடிச்சிட்டா நிம்மதியாக இருக்கலாம் என்பது. பிள்ளைகளின் திருமணத்துக்கு எப்படி ஒரு 50 லட்சமாவது வேணும் எனும் அவளின் கணக்கும் எவ்வளவு சொல்லியும் கணவனுக்கு புரியாத கவலைதான். ஒருவாறு 2 நகைச்சீட்டு போட்டு ஏற்கனவே கொஞ்சம் நகைகளை வாங்கி வைத்திருக்கிறாள். மகள்களின் சம்பளமும் இவள் கட்டுப்பாட்டில்தான். அந்த வரை பிள்ளைகளை தான் நன்றாக வளர்த்திருப்பதாக அவளுக்கு ஒரு இருமாப்பும் உண்டு. கல்யாண கார்டு தேர்வு செய்யவே 4 நாட்கள். சிம்பிளாக இருக்கட்டும் என்று பார்த்தால் மகள் தேர்வு செய்த ஒரு கார்டு 2 பவுண்ட்ஸ் முடியுது. ஒரு தடவை சொல்லி பார்த்த பின் விட்டுவிட்டாள். சரி, ஒரு தடவை தானே, திருமணம் தங்கள் விருப்பத்துக்கு செய்யட்டும் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். சின்ன ஒரு மண்டபத்தில் செய்யலாம், ஒரு 2000க்குள் முடிக்கலாம் என்று பார்த்தால் மாப்பிள்ளையின் தாய் தங்களுக்கு ஒரு 500 பேராவது வருவார்கள், கொஞ்சம் நல்ல ஹாலாக எடுங்கோ என்றதில் பையனும் மகளும் அலைந்து திரிந்து எடுத்த 7000 இது. என்ன இவ்வளவு அதிகமாக இருக்கு என்று கேட்டதற்கு 2 நாட்களுக்கு இது மலிவுதான் அம்மா என்று மகள் சொன்னதை கேட்டு நெஞ்சே அடைத்து விட்டது வாணிக்கு. எதுக்குமா 2 நாட்கள் என்றதற்கு, அதுதாம்மா இப்போ ஃபேஷன். முதல் கிழமை பதிவு திருமணம் முடியவும் எல்லோருக்கும் பார்ட்டி எங்கள் விருப்பப்படி, அடுத்த கிழமை ஐயரோட எங்கள் கல்ச்சர் படி உங்கள் ஆசைக்கு வெட்டிங் அம்மா என்று மகள் கொஞ்சலாக கூறியதில் அவளால் எதுவும் சொல்ல முடியாமல் தலையை மட்டும் ஆட்ட வேண்டியதாகி விட்டது. எங்களுக்கும் ஒரு 500 பேராவது வருவார்கள்.
15 வருடங்களாக இங்கே கொடுத்ததுகளை எல்லாம் வாங்கித்தானே வேணும் என்பதாய் மனதை சமாதானம் செய்து கொண்டாள். ஏன் அவள் எந்த உடுப்பு எடுக்கிறாள் என்று கணவர் சினக்க அந்தாளையும் ஒருவாறு சமாதானம் செய்துவிட்டார். 3வது நாளாக சேலை எடுப்பதற்காக அலைந்தாயிற்று. 1000 பவுண்ட்ஸ் சேலை வரை பார்த்தும் மகளுக்கு பிடிக்கவில்லை என்பது கோபத்தைத்தான் வரவழைத்தது. என்றாலும் எதுவும் செய்ய முடியாது. பார்த்து கொண்டே இருக்க மட்டும்தான் முடிந்தது அவளால். மண்டப அலங்காரம், வீடியோ, உணவு என ஒவ்வொன்றாக ஆர்டர் செய்து முடிய கிட்டத்தட்ட 30,000 பவுண்ட்ஸு கிட்ட முடியவே வாணிக்கு மலைப்பாகத்தான் இருந்தது. கல்யாணம் பேசி முடிஞ்சு 2 பக்கத்தாரும் இருந்து பேசிய பொழுது, சீதனம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம், கல்யாண செலவையும் நாங்கள் அரைவாசி போட்டுக்கிறோம் என்று வாயால் சொன்னதோடு சரி. அதுக்கு பிறகு மறந்து போய் தானும் எதுவுமே அவர்கள் பேசவில்லை. செலவு கணக்கை அவைக்கு காட்டுவோமா அப்பா என்று அந்த மனுஷங்கிட்ட கேட்டதுக்கு சும்மா பேசாமல் விடு என்றதில் இவளும் அது பற்றி மகளிடம் கூட பேசவில்லை. என்ன இருந்தாலும் வீட்டில் முதல் திருமணம் என்பதும் 500 பேர்ல 450 பேராவது கட்டாயம் வருவார்கள். எப்படியும் ஒரு 20,000 சேரும். ஒரு 50,000 எடுத்துக்கொண்டு மகளின் பேர்ல போட்டு விடுவோம். பிறகு அவை வீடு வாங்க உதவும் என்று மனதில் எண்ணியபடியே கல்யாண வேலையில் மூழ்கி போனாள் வாணி. அப்பப்பா, ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்க எவ்வளவு செய்ய வேண்டியதாக இருக்கு. முந்தியெல்லாம் ஒரு ஐயரே வந்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு போவார். இப்ப ஐயன்மாருக்கே ஒரு சின் வேறே. 2 பேருக்கும் தட்சணையோ தனித்தனி. அதுக்காக ஐயர் இல்லாமல் கல்யாணம் செய்ய முடியுமா என்று மனதை தேற்றி மாப்பிள்ளை பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டி முடியத்தான் வாணிக்கு பெரிய நிம்மதியே ஏற்பட்டது. கிட்டத்தட்ட சொன்ன எல்லாருமே வந்திருந்து மணமக்களை வாழ்த்தியது அதைவிட பெரிய நிம்மதி. சாப்பிட்டு முடியவே சிலர் வேலைக்கு போக வேணும் என்று இவளிடம் என்வலப்பை கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டேன். நின்று படம் எடுத்துவிட்டு போங்கோ என்ற இவள் சொன்னாலும் இன்னும் வீடியோக்காரர் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் தனியாக வைத்து படம் எடுத்து முடியவில்லை. சனங்கள் வேற சாப்பிட்டு முடிய தாமே வரிசையில் நிற்க ஆரம்பிக்க இவள் ஆட்கள் வெயிட் பண்ணினம். கேக்கை வெட்டி போட்டு பிறகு ஆட்கள் போன பிறகு இவையை வைத்து எடுங்களேன் என்று வீடியோக்காரர் சொன்னால் கேட்கவில்லை. ஒருவாறு எல்லோரும் மணமக்களுடன் நின்று படம் எடுத்து முடிய வாணியின் குடும்பம் சகோதரர்கள் என்று ஒரு 5 மணி வாக்கில் திருமண வீட்டு நிறைவுக்கு வர மணவரையின் பக்கத்தில் பரிசுகளும் பணம் வைத்தபடி கொண்டு வரும் கார்டுகள் என்பன போடுவதற்கு அழகிய வேலைப்பாட்டுடன் வைக்கப்பட்டிருந்த மொய்பெட்டிக்கு காவலாக அவளின் மகனை நிறுத்தியிருந்தாள். ஆனால் இப்பொழுது பார்க்க மாப்பிள்ளையின் தாயார் அப்பெட்டிக்கு பக்கத்தில் போய் இவள் மகனிடம் ஏதோ சொல்லிவிட்டு பெட்டியை தூக்கி கொண்டு போய் தான் இருந்த குதிரையில் வைக்க சுல்லென்ற கோபம் தலைக்கு ஏறவும் இவள் செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிறாள். கணவனை தேடி பிடித்து நீங்கள் போய் கேளுங்கோ அப்பா என்று சொல்ல எனக்கு இயலாது. கொஞ்சம் அமைதியாக இரு. அவங்க ஆட்களும் தானே காசு கொடுத்திருப்பார்கள். அதை எடுத்து போட்டு நம்மவிடம் கொடுத்து விடுவார்கள். எல்லாத்துக்கும் முன் தான் உன் வேலை என்று சொல்ல அவளுக்கும் அது நியாயமெனப்பட தன்னை எண்ணி வெட்கம் ஏற்பட்டது அவளுக்கு. திருமணம் முடிந்து 1 வாரம் மாப்பிள்ளை வீட்டிலேயே அவர்கள் தங்கிவிட இவள் மகளை பார்க்கும் ஆவலில் போன் செய்து, என்னம்மா இன்னைக்காவது நீங்கள் வாரியலோ என்று கேட்க 2 நாள் கழித்து வருகிறோம் என்று மகள் கூற, இத்தனை நாட்கள் வளர்த்து ஆளாக்கிய மகள் கணவன் வந்ததும் எப்படி பெற்றோரை மறந்து விடுகிறார்கள் என்று தவிப்போடு கணவனிடம் சொன்னாள். அவள் மட்டும் இல்லை, நீயும் அப்படித்தானே என்று கணவனின் கூற்றில் உண்மை இருக்கவும் வேறு வழியின்றி மீண்டும் 2 நாட்கள் மகளின் வரவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். காலையில் மலர்ந்த முகத்துடன் மகளை கண்டதும் எல்லா ஆதங்கங்களும் ஓடி ஒளியவே மகளை கட்டி அணைத்தவளிடம், அம்மா இதை முதலில் பிடியுங்கோ, மாமி இதை உங்களிடம் கொடுக்க சொல்லி தந்தவ, பிறகு நான் மறந்து விடுவேன் என்று கூறி மகள் கொடுத்த என்வலப்பை திறந்து பார்த்தவள் அதற்குள் ஒரு வெள்ளைத்தாளில் இவள் சொல்லி திருமணத்துக்கு வந்தவர்களின் பெயர்கள் மட்டும் நிறையாக எழுதப்பட்டிருப்பதைக் கண்டு கோபம், அவமானம், கண்ணீர் என்பவற்றை ஒருங்கே அடக்கியபடி, வாங்கோ பிள்ளையாவாள், முதலில் சாப்பிடுவோம் என்றபடி குசினிக்கு செல்லலானாள்.
நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.